வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் இது ரெண்டுத்தையும் இயற்கையாகவே கரைத்து வெளியேற்றம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை பூனமீசை செடின்னு சொல்லுவாங்க. இந்த பூனமீசை செடியை ஆங்கிலத்தில் கேட் விஸ்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை ஜாவா டீ பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியோட பூக்கள் பார்க்க வெள்ளை நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக பூனையோட மீசை மாதிரியான ஒரு வெளிப்புற தோற்றம் இருக்கும். பார்க்குறதுக்கு இதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். இதனாலேயே இந்த செடிக்கு பூனமீசை செடின்னு ஒரு பேர் வந்தது. இந்த செடியோட இலைகளை கொதிக்க வைத்து தண்ணியில் கஷாயமாக்கி நம்ம குடிக்கும்போது பார்த்தா சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இயற்கையாகவே சீக்கிரமே அது கரைந்து வெளியேற்றமாகிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். ஆனால் கிட்னி ஸ்டோன் இல்லை கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கக்கூடிய பேஷண்ட் கிட்ட பூனமீசை செடி இலைகள் வைத்து தேநீர் தயார் பண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னாலே இந்த இலைகள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த செடி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலேயே நீங்கள் வைத்து வளர்க்கலாம். ரொம்ப அழகாக சீக்கிரமே வளர்ந்துடும். அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இலைகள் கிடைக்கல அப்படின்னா பூனமீசை பொடி சூரணம் ஃபார்மில், பவுட்ரு ஃபார்மில் நாட்டு மருந்து கடை அப்படி இல்லைன்னா ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க. இப்போ இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலாம்? கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது அப்படின்றவங்க தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவு பூனமீசை பொடி எடுத்துக்கணும். 1 டீஸ்பூனுக்கு 200 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 200 மில்லின்றது நல்லா கொதித்து குறைந்து 60 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இது இருக்கும்போதே காலை உணவுக்கு 30 நிமிடம் முன்னாடி இதை குடிச்சிடணும். தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 60 மில்லின்னு 60 நாட்கள் வரைக்கும் இதை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக வயிறு வலி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி, ரொம்ப டிப்பிக்கலாக முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? முதுகு வலி, அடி வயிற்று வலி எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணி கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன் ரெண்டுத்தையும் இயற்கையாகவே கரைத்து வெளியேற்றம் செய்கிறதோட மட்டும் இல்லை, சிறுநீரகம் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ஒருவேளை உங்களில் யாருக்காவது பூனமீசை இலைகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த இலையை வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 10லேருந்து 12 இலைகள் எடுத்துக்கோங்க. அதே 200 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். 200 மில்லி தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 60 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் அதே நேரம் காலை உணவுக்கு 30 நிமிஷம் முன்னாடி தொடர்ச்சியாக 60 நாட்கள் இதை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமே கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன் ரெண்டுமே இயற்கையாகவே வெளியேற்றமாகும். இதோட மட்டும் இல்லை, இந்த தேநீர் அப்படின்றது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய UTI, அதாவது சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா யூரின் பாஸ் அவுட் பண்ணும்போது ஒரு பேர்னிங் சென்சேஷன், எரிச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறும் இல்லையா? இப்படி எந்த விதமான சிறுநீர் பாதையில் தொற்று இருக்குது அப்படின்னாலும் சரி, அந்த தொற்று, அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடி சிறுநீர் பாதையை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த தேநீரில் அதிகமாக இருக்குது. UTI அப்படின்ற யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றவங்க ரொம்ப குறிப்பாக 5 நாட்கள் இந்த தேநீர் எடுத்துகிட்டே வந்தீங்க. ஒரு நாளைக்கு காலையில் 60 மில்லி, காலை உணவுக்கு 30 நிமிடம் முன்னாடி 5 நாட்களில் பார்த்திங்கன்னா UTI பாதிப்பை சீக்கிரமே சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, இந்த தேநீர் 2 முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். ஒன்று, பிபியை நார்மலாக வைக்கும். 2வது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். ஏன்னா இதில் ரோஸ்மேரிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த பூனமீசை செடியில். இந்த இலைகளில் இருக்க இந்த ரோஸ்மேரிக் ஆசிட் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை சீராக வைத்து ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா பிபியை அப்படியே நார்மலுக்கு கொண்டு வந்து சீரான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மையும் இந்த தேநீரில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் அதிகமாக இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது வலி மட்டும் இல்லை, வீக்கத்தையும் சரி பண்ணிடும். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மூட்டு பகுதியில் வலியோடு சேர்ந்து வீக்கமும் இருக்கும் இல்லையா? வலி, வீக்கம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தேநீரில் அதிகமாக இருக்குது. இதனால் பிபி அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது. அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருந்து
மூட்டு பகுதியில் முழங்கால் வலி, இல்லை ரொம்ப குறிப்பாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இடுப்பு வலி, கை கால் வலி, RA ஃபேக்டர் பாசிட்டிவாக இருந்து இதனால் ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் சரி, அதையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை பூனை மீசை செடி இலை தேநீரில் அதிகமாகவே இருக்கிறதுனால பூனை மீசை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நான் சொன்ன கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக 60 நாட்கள் எடுத்துக்கோங்க. 60 நாட்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு பயன்படுத்துறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸை கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா KK நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.